நெல்லை சந்திப்பு ஈரடுக்கு மேம்பாலத்தில் காரும் காவல்துறை வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்து. நெல்லை டவுன் நெல்லை சந்திப்பு பகுதிகளை இணைக்கும் வகையில் அமைந்துள்ள ஈரடுக்கு மேம்பாலத்தில் சுத்தமல்லி பகுதியைச் சேர்ந்த தம்பதிகள் அவர்களது உறவினர்களை நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் விட்டுவிட்டு காரில் சுத்தமல்லி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது எதிரே வந்த காவல்துறை வாகனம் காரின் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரும் காவல்துறை வாகனமும் கட்டுப்பாட்டை இழந்து ஆங்காங்கே பாலத்தின் சுவர்களில் முட்டி நின்றது. இதில் காரில் பயணித்த கணவன், மனைவி மற்றும் காவல்துறை வாகனத்தை இயக்கி வந்த காவலர் என 3 பேரும் பலத்த காயத்திற்கு உள்ளாகினர். பாலத்தில் ஏற்பட்ட விபத்தை கண்ட பொதுமக்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்து காயமடைந்தவர்களை மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாலத்தில் மோதி கார்கள் நின்றதால் போக்குவரத்து பாதிப்புக்குள்ளானது. நெல்லை மாநகர போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு உடனடியாக வந்து மீட்பு வாகனங்கள் மூலம் 2 வாகனங்களையும் அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். விபத்து தொடர்பாக விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் காவல்துறை வாகனம் தென்காசி மாவட்ட காவல்துறைக்கு சொந்தமானது என்பது கண்டறியப்பட்டுள்ளது.